கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலே இங்கே வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் முன் குறித்த நாள். அல்லேலூயா. இன்றைக்கு வேத தியானமாக ஏசாயா புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு மிக பெரிதான விடுதலை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். பல விதமான கட்டுகள் இருந்தும் நுகத்தடிகள் இருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவன். நம்ம பல விதமான பாவத்துல கூட நம்ம அடிமைப்பட்டிருப்போம். சோ அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். சாபத்துல அடிமைப்பட்டிருப்போம், அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். நோய்கள் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, பல விதமான பொல்லாத சுபாவத்திலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, பொல்லாத மனிதர்களுடைய பொல்லாத சிந்தனையினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயே பொல்லாத ஆவிகளாய் செயல்பட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதான விக்கிரகங்களும் செத்த ஆவிகளும் சர்ப்பத்தின் ஆவிகளும் சாபத்தின் ஆவிகளும் பாவத்தின் ஆவிகள் இருந்தும் தேவன் இன்றைக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கும் என் குடும்பத்துக்கும் இன்றைக்கு விடுதலை. அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் ஆண்டவர் பெரியவர். அநேக நாட்களாக நான் ஜெபித்த காரியங்கள், இன்றைக்கு எனக்கு விடுதலை உண்டு. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, என் விசுவாசி பிள்ளைகளுக்கு, என்னை நேசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஜாசமே யூடியூப் சேனல்ல நேசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்றைக்கு விடுதலை, என்றைக்கு விடுதலை என்று கேட்கும்போது தேவன் கொடுத்த பதில் தான் இது. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆகிறான். அல்லேலூயா. அந்த தீவிரமான விடுதலை இன்றைக்கே விடுதலை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்குதான் அந்த விடுதலை. அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 63 சொல்லப்படுது. ஏசாயா புஸ்தகம் 63:4, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நீதியை சரிக்கட்டும் நாள் அவர் நம்ம தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனதுல அந்த நீதியை சரிக்கட்டும் நாள் வந்தது. அந்த நாள் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த வருடம் நம்மளை மீட்கும்படியான வருஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. தேங்க்யூ ஜீசஸ். என்னை மீட்கும்படியாக நீர் இந்த வருஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே, இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் இந்த நாளிலே தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிற மாத்திரமல்ல, சிறைப்பட்டு போன நம்மளை விடுதலை கட்டளை எடுக்கிற நாளும் வருஷத்தையும் வந்தது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவுக்கு சிறையிருப்பு எங்க இருந்துச்சு? மீனுடைய வாயில இருந்துச்சு. தேவன் கட்டளையிட்டார், அது என்ன செஞ்சுச்சு? கரையில கக்கிருச்சு. அல்லேலூயா. நமக்கும் மீன் நினைச்சுக்காங்க அந்த சிறையிருப்பு. அல்லேலூயா. நம்மளுடைய சிறையிருப்பும் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காங்க. தேவன் இன்னைக்கு கட்டளையிட போகிறார். தேவன் இன்றைக்கு கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு மீன் கரையிலே கக்குது. அல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்பு இன்றைக்கு வெளியே வந்து விட்டது. அல்லேலூயா. கரைக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன் சிறையிருப்புனா நம்ம சிறையிருப்பு மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தினுடைய சிறையிருப்பும் இன்றைக்கு மாறி மீனின் வயிற்றிலிருந்து கரைக்கு வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சிறையிருப்பு இடத்திலிருந்து எங்க வந்துருச்சு? வெளியே வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். விடுதலை மாத்திரமல்ல, சுதந்திரத்தையும் தருகிறார். இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. இந்த யோனாவின் வாழ்க்கையில அவன் எதுக்காக சிறையிருப்புக்கு போனான், அதுல இருந்து நம்ம எப்படி அவன் வெளியே வந்தான், எப்படி எதற்காக ஆண்டவர் அந்த சிறையில இருந்து வெளியே கொண்டு வந்தார் என்ப காரியத்தை நம்ம சிந்திச்சோமானால் நம்ம வாழ்க்கையிலும் சிறையிருப்பு எப்பேற்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் தேவன் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டு ஒப்பு கொடுக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் சிறையிருப்பை மாற்றி விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம சிந்திப்போம். யோனா மீன் வயிற்றுக்குள் அல்லனா சிறைக்குள் சென்ற காரணம் என்ன? நம்ம அது முக்கியமா தெரியும். என்ன அப்படிதானே? நம்ம சிறைச்சாலை, நம்ம சிறையிலேருந்து விடுதலைன்னு சொல்றோம். கடன்கிற சிறைச்சாலையிலிருந்து விடுதலை, பாவங்கிற சிறைச்சாலையிலிருந்து விடுதலை, மந்திரம்ங்கிற சிறைச்சாலையிலிருந்து விடுதலை, அப்படித்தானே? நோய்ங்கிற சிறைச்சாலையிலிருந்து விடுதலை, குடும்ப கட்டுகள், போதை பழக்க வழக்கங்கள், ரட்சிப்புக்கு இல்லாத வரிகள், இதெல்லாத்திலிருந்து நம்ம விடுதலை வாங்கணும். நம்ம பிரயாசப்படுறோம். அந்த சிறைச்சாலைக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வரக்கூடிய நாட்கள்ல அதை நம்ம விலகி அதை நம்ம சரி பண்ணுவோமானால் மீண்டும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். மீண்டும் ஒரு சிறைச்சாலைக்குள்ள போய் நீங்க மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்குள்ள அல்லனா யோனா மீன் வயிற்றுக்குள்ள சென்ற காரணம். அல்லேலூயா. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பாருங்க, அவன் சொல்றான், எபிரேன்னா நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னால அவன் சொன்ன வார்த்தை யாரு? சிறைச்சாலைக்கு மீனின் வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னதாக அவன் சொன்ன வார்த்தை தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நான் நான் கிறிஸ்தவன், வானத்தையும் பூமியும் படைத்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான்
பயபக்தி உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயபக்தி தான் இருக்கு, எனக்கு ஆண்டவர் மேல ஒரு பயபக்தி இருக்கு, ஒரு நேசம் இருக்கு, எல்லாமே நான் ஆண்டவருக்குள்ளாக தான் இருக்கிறேன். ஆமா. சரி, அதுக்கு அடுத்து அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடி போகிறவன் என்று அல்லேலூயா அறிவித்ததுனால என்ன செஞ்சாங்க? அவனை கடல்ல இருந்து தூக்கி போட்டு மீனின் வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்துட்டான். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சமூகத்துல விலகி ஓடினால அவன் எங்க போயிட்டான்? சிறைக்குள்ள போயிட்டான். அல்லது மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான், அல்லன்னா சிங்க கெவிக்குள்ள போயிட்டான், சிறைச்சாலைக்குள்ள மாட்டிக்கிட்டான், எதுலயோ ஒரு இதுல மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, அவன் ஆண்டவருடைய பிள்ளைதான். இல்ல, அவன் ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவர் மேல பற்று பாசம் உள்ளவன் தான், அவர்ல பயபக்தி உள்ளவன் தான், எல்லாமே ரைட்டு. ஆனா அவன் எதுல மாட்டிட்டான்? ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து விலகின நிமித்தமாய் அவன் என்ன செஞ்சான்? சிறைச்சாலைகளை போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து லேசா நீங்க விலகுனா கூட நீங்க எங்க மாட்டிக்கிடுவீங்க? சிறைக்குள்ள மாட்டிக்கிடுவீங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து அவன் விலகுக்கு காரணம் என்ன? நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம அப்பப்போ நம்மளும் விலகி வாரோம்ல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். சில நேரம் ரொம்ப நல்லா ஃபயரா இருப்பான், சில நேரம் அப்படி ரேஸா கொஞ்சம் விளைக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு ஆண்டவர் மேல இருக்க விரக்தி. ஆண்டவர் மேல ஒரு விரக்தி. என்ன? ஆண்டவர் மேல ஒரு சின்ன விரக்தி. இப்ப நம்ம குடும்பத்துல இருக்க யார் மேலேயாவது விரக்தி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? ஒரு பாசமாவே இருக்க மாட்டோம், ஒரு சந்தோஷமாவே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு தவறாவே தெரியும். அல்லேலூயா. தவறாவே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல இருக்குதான விரக்தி. அல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாதனால ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம நினைச்சிடறோம், விலகுறோம். அப்படிதானே? என்ன எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படியா? வாக்கு தத்தத்தை சொல்லிட்டாருங்க. நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை தான். வாக்கு தத்தத்தை சொல்லிட்டாருங்க, செய்யல. இனிமே என்னத்தை போய் நம்ம கோயிலுக்கு போய் வேதத்தை வாசிச்சு ஆண்டவரை துதிச்சு பாடி சாட்சி சொல்லி என்னத்தை பேச விளவுவான்? கொஞ்சம் பட்டும் படாமல இருப்போம், ஆண்டவருக்குள்ளாக பட்டும் படாமல இருப்போம். ரொம்ப டீப்பா தான் போவேன்னா வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னு. மூணாவது, நாம நினைச்சது நடக்காததுனால. நாம ஒண்ணு நினைச்சிருப்போம், நாம நினைக்கிறது நடக்காதனால. நாம நினைக்கிறது எப்பவுமே சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும். மனுஷனுக்கு தோன்றுகிற செம்மையான வழி என்ன? தோன்றுகிறது செம்மையா இருக்கும், ஆனா அதன் மரண வழிகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம நினைக்கிற காரியம் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்றாரு? நடக்காதனால நம்ம மேல, ஆண்டவர் மேல ஒரு சின்ன கோபம், சின்ன விரக்தி. ஆண்டை விட்டு கொஞ்சம் விளைவிக்கிறோம்பா, பட்டும் படாமல இருப்பான். ஏதோ கூட்டத்துக்கு மட்டும் போவான், அல்லனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவான். இட கூட்டத்துக்குலாம் வரக்கூடாது, மெதுவா போகலாம். இப்ப ஒன்னும் அவசரம் இல்லை. இப்ப என்ன, அவர் என்ன செய்யவா செஞ்சாரு? அவர் என்ன நமக்கு என்ன உடனே செஞ்சாரா? செய்யல. அதனால கொஞ்சம் மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டை விட்டு நைஸா விலகுறோமா இல்லையா? என்ன விலகுறோமா இல்லையா? ஆண்டை விட்டு விலகுறோம். அல்லேலூயா. நாம ஜெபிச்ச காரியத்தை நடக்காதனாலும் நம்ம விலகுறோம். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாதனால விலகுறோம்.
அப்புறம் நாம நினைச்சு நடக்காதனால நினைக்கிறோம், நாம ஜெபிச்ச காரியத்துக்கும் பதில் சொல்லாதனால நம்ம என்ன செய்யறோம், ரேசா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ரேசா விளைகிறோம். என்ன ஆண்டவர் சொன்னத செய்ய மனதில்லாம போனாலும் என்ன நம்ம என்ன விலகுறோம். இவன் விலகுனது எந்த இடம் தெரியுமா? யோனா 1:2 எடுங்க. ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவர் சொன்னத செய்ய மனசு இல்லாம அவன் என்ன செஞ்சான்? அவர் என்ன சொன்னாரு? யோனாட்ட என்ன சொன்னாரு? எப்ப நினிவே போய் பிரசங்கி நீ அப்படின்னாரு. அவர் ஆண்டவர் சொன்னதை கேட்கிற மனப்பக்குவம் அவன்கிட்ட இல்ல, மனசு இல்ல. மனசு இல்லாம என்ன செஞ்சான்? ஆண்டவர் சொன்னத செய்யறதுக்கு மனசு இல்லாதனால நைஸா அப்படி விலகிட்டான். அல்லேலூயா. நான் இப்ப கர்த்தருடைய சமூகத்துல விலகுற காரணம் இருக்கு. நான் சொல்ற காரியத்துல கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில விலகுற காரியம் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணா மட்டும்தான் அல்லேலூயா கரையிலே கக்கி விட்டதுங்கிற வார்த்தை நமக்கு பொருந்தும். அல்லேலூயா. அதோடைய பரிசுத்த நாம சோதரம். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்தை பற்றி தெரியாததுனால இல்லைன்னா தெரிஞ்சதுனால அவன் நினைச்சான் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுறான். அல்லேலூயா. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஆண்டவருடைய இருதயத்தை ஆண்டவரை பற்றி நல்லா புரிஞ்சிக்கல எனக்கு, அதனால நான் விலகிட்டேன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்ச குரூப்பும் விலகும். ஆண்டவர் சொன்னாரு, நினைவேக்கு நீ போய் சொல்லு, அவன் அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு அழிச்சிருவேம்மா, ஒழுங்காரு அப்படின்னு சொன்னாரு. இவனுக்கு நல்லா தெரியும், இப்படி சொன்னா அவன் மனம் திரும்பிட்டா ஒரு கால் அவர் அழிக்காம போயிருவாருங்கிறது யாருக்கு தெரியும்? யோனாக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றார், நான் அன்னைக்கே சொன்னோம்ல, ஏன் அழிக்காம இருக்கீங்க? அவன் தான் மனம் திரும்புவான்னு தெரியும்ல. மனம் திரும்பாதான் நீங்க தான் உடனே நீங்க மனஸ்தாபப்படுகிற தேவன் தெரியும் எனக்கு. அப்ப ஆண்டவரை பற்றி நன்கா தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஆண்டவர் நீங்க என்ன செய்வீங்க? சில நேரம் என்ன செய்வோம்? ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சாலும் சரிதான், நல்லா தெரியாம இருந்தாலும் சரிதான், நம்ம என்ன செய்வோம்? விலகி ஓடிடுவோம். அல்லேலூயா. நான் நினைத்தது நடக்காமல் போயிடுமோ என்ற அச்சம், ஒரு பயம் சிலருக்கு. நான் நினைக்கிறது ஆண்டக்கூடிய வாக்கு தத்தம் நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம், இது பிசாசு கொடுக்கிறது. அது எப்படி நடக்கும், அப்படியாக்கும் குழப்படி பண்றது. அந்த பிசாசு செய்தியை கேட்டுட்டு, அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஒரு பயப்படுவாங்கல்ல, ஐயோ நடக்காம விட்டுருச்சுன்னா, ஐயோ நடக்காம இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயமும் கூட என்னவா மாறும்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக வச்சிரும். எல்லா தேவர்களை பார்க்க போல இயேசும் ஒரு ஆளுதான் அப்படிங்கிற எண்ணமும், அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு வைங்களேன், அந்த எண்ணம் என்னவா மாறும்? நமக்கு சமூகத்தை விட்டு விலகிறோம். எல்லா தேவரும் இயேசு ஒரு ஆளுங்க. ஏங்க 10ல் ஒரு 11 இயேசுங்க. எல்லா சாமியும் எல்லாரும் அவங்க ஒரு சாமி கும்பிடுறாங்க, இவங்க ஒரு சாமியை கும்பிடுறாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு இயேசாமி நம்ம கும்பிடுறோங்க. 10ல் ஒரு சாமி 11 தாங்க இயேசுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்க, அது என்னவா மாறும்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி சிறையில கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இயேசுவை நம்பிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், என் வாழ்க்கை மாறவில்லை. எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை இது.
நான் இயேசு தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், என் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, எல்லாத்தையும் விட்டுட்டேனே, இயேசுக்காக தான் நான் வந்தேன். ஆனா எனக்கு ஒரு மாற்றம் தெரியலையே, தென்படலையே அப்படிங்கிறதான ஒரு அவிசுவாசம் உங்க மனசுக்குள்ள இருந்தால் அந்த எண்ணமும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம என்ன செய்றோம், வெளியே கொண்டாந்துரும். அது சிறைச்சாலை கொண்டு போய் விடும். மற்றவர்களை போல என் வாழ்க்கை மாறவில்லை, இல்லைன்னா மாற்றவில்லை. இப்ப சாதாரண மற்றவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்கல்ல, நல்ல நல்ல நல்லா இருக்காங்கல்ல, நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவங்களை நான் பாக்குறேன், ஆசீர்வாதமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்க பாட்டு இருக்காங்கல்ல. அவங்கள போல என் வாழ்க்கை மாறலையே, அதெல்லாம் தேவன் என்னைய மாற்றலையே அப்படின்னு நினைச்சா கூட அதுவும் என்ன செய்யும், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக்கி விட்டோம். அல்லேலூயா. கடைசியா ஒன்று, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேன், இனிமே ஆண்டவரோடு கூட ஒட்டலாம் முடியாது. பாவம் செஞ்சிட்டேன், தவறு பண்ணிட்டேன், இனிமே ஆண்டவர் என்கிட்ட மன்னிக்க மாட்டார், மன்னிக்க மாட்டார். இனிமே ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு இறங்குனா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மன்னிக்க மாட்டாருங்கிறதான அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. அல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை இருக்கு பாருங்க, அவங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, விலகி போயிருவாங்க. மொத்தத்துல ஆண்டவருடைய சமூகத்துல விட்டுட்டு விலகி போனால் அவங்க எங்க போய் மாட்டுவாங்க, சிறையில போய் மாட்டுவாங்க. முதல்ல இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா விலகுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சபையில ஒரு 3 கூட்டம் 4 கூட்டம் இருக்குன்னா அதுல 2 கூட்டத்துக்கு மட்டும் வருவாங்க, அப்புறமா ஒரு கூட்டத்துக்கு மட்டும் வருவாங்க, ஆராதனைக்கு மட்டும் வருவாங்க. அப்புறம் ஆராதனையில 9 மணினா ஒரு 10:30 மணிக்கு மேல போவாங்க. அப்படி கடைசி நேரத்துல அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுக்காக வருவாங்க. இப்படி அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் வராம இருப்பாங்க, அப்படியே வராம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவரை விட்டு விலகுறதான ஒரு கூட்டம். யோனா அதை செய்தான். யோனா அவன் விலகுனால அவங்க என்ன செஞ்சாங்க, கப்பல்ல இருந்து தூக்கி போட்டாங்க. ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போனா அவன் சிறையிருப்பாய் மாற்றி விட்டான். ஆண்டவர் அதை விடுதலையாக்கினா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்றோம். ஆண்டவருடைய சமூகத்துல விலகுகிற எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். நீங்க ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 படிங்க. நான் உமது சமூகத்திலிருந்து விலக்கி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்று கொன்று போடுவான் என்றான். அல்லேலூயா. காயின் சொல்றாரு, அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு அப்படி விலைக்க போது நிலையற்றவனாய் மாறுகிறான். அவன் சொல்றான், என்னை பார்க்கிறவங்க கொண்டு போட்டுருவாங்க. ஆனா இவங்க விலைக்கு போறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலைக்கு போனவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, என்ன நினைப்பாங்க தெரியுமா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுனவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, மனுஷனை போல வீஞ்சிட்டு போயிட்டோம்னா ஆண்டவர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டு நமக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வாருன்னு நினைப்பாங்க. நம்ம வீஞ்சிட்டோம் அப்படின்னா, வீட்டுல வீஞ்சிக்கிட்டு மூஞ்சி தூக்கிட்டு 2 நாள் பேசாம இருந்தோம்னா யாராவது ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு வா 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 சரிப்போம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஆண்டவரும் வீஞ்சிட்டு போனோம்னா சமாதானம் பண்ணி எப்படியா கொண்டாந்துருவாருன்னு நினைப்பாங்க. இல்லைன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஆண்டை விட்டு வெளியே போனவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஆகா ஆண்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம், பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம உலகம் நம்மளை போற்றி புகழும், உலகம் என்ன செய்யும், வரவேற்பாங்க. நம்ம ஆண்டவரை விட்டு விலைக்கு வந்துட்டோம், பரவாயில்ல, நம்ம நண்பர்கள் சொந்த பந்தங்கள் ஆவிகள் நம்மளை பூமி உலகம் நம்மளை மாலை மரியாதை கொடுத்து வரவேற்பாங்கன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் நடக்காது. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ வெளியே போயிட்டனா நீ நிலையற்றவனா இருப்ப, உன்னைய முடிஞ்சா கொல்ல கூட செய்வாங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோனாவ இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போனதுனால 1:15 படிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். அல்லேலூயா. நீங்க காயின் அலையற்றவனா நிலையற்றவனாய் அலைஞ்சு திரிஞ்ச, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு விலகிட்டா நிலையற்றவனாய் இருந்தேன்னு சொல்றான். யோனாவை என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகினோடனே சமுத்திரத்துல தூக்கி போட்டாங்க. ஏடா உயிர் என்ன ஆகும் ஏதாகும்லாம் கவலையே படல. தூக்கி தான் வாழணும், நீ போ எக்கெடு கட்டு போ அப்படின்னு சொல்லி, அப்படிதான் தான் வாழ்ந்ததற்காக நீ போ அப்படின்னு சொல்லி தூக்கி தூர எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டை விட்டு விலகி போயிட்டோம்னா அங்க மாலை மரியாதை கொடுத்துட்டு ரொம்ப வரவேற்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு பின் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடட்டும், எவ்வளவு வேணாலும் எத்தனை காலங்களாலும் ஓடட்டும். அடுத்து நீங்க லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இளையகுமார் நம்ம பாக்குறோம் ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க தகப்பன் வீட்டுல நல்ல மரியாதையோடு இருந்த ஒரு மனிதன் இளையகுமாரன். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அப்படியே விலகி போனான். விலகி போன நிமித்தமாய் சொத்து பணம் எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் தான் உலகம் உன்னைய கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உன்கிட்ட இருக்கிற உயிர் அழகு இருக்க வரைக்கும் தான் உன்னைய கொண்டாடும். உன் இருக்கிற உடல் தெம்பா இருக்கிற வரைக்கும் தான் உலகம் உன்னைய கொண்டாடும். உன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு கொண்டாடும் உலகம். உன்கிட்ட பொருள் இருக்கிற வரைக்கும் தான் கொண்டாடும். உன்கிட்ட சொத்து இருக்கிற வரைக்கும் தான் உலகம் உன்னைய கொண்டாடும். எல்லாத்தையும் இழந்த உடனே பன்னி மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டான். பன்னி மேய்க்கிற தவிட சாப்பிடுறதுக்கு இடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சொல்றோம், உலகம் உன்னை உறிஞ்சிட்டு விட்டுரும். ஆண்டவருடைய சமூகத்தை மட்டும் நீ விலகி போனன்னு தெரிஞ்சுன்னு வையேன், ஆண்டவரை நீ தெரிஞ்சுக்கிட்ட, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் திரும்ப 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 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளை. பயபக்தியா தான் இருக்க, உண்மைதான். நீ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலகி போனன்னு வையேன், உன்னை உறிஞ்சி எடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட வா, நீ வா மகனே மகளே, நீ வா. நீ தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நீ இழந்து போனாலும் பரவாயில்ல, உலகம் உன்னைய உறிஞ்சி எடுத்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு புது பலத்தை கொடுத்து உனக்கு மேன்மையா நான் கொண்டாடுறேன், நீ என்கிட்ட வான்னு சொன்னார். அல்லேலூயா. அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 படிங்க பாப்போம். பாருங்க, தூரத்துல இருக்கும் போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க 22 படிங்க. அப்பொழுது தகப்பன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சத்தையும் போடுங்கள், கொளுத்த கண்டை அடியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உலகம் என்ன செய்ய தெரியுமா? உன்னைய தனியா அலைய விட்டுரும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலகுனா உன்னைய தெரு தெருவா அலைய விடும். பரட்ட கணக்கா அலைவ நீ.
பரட்ட கணக்காளி நீ ஆண்டவுடைய சமூகத்துக்கு நீ விலைக்கு ஓடினா ஓடு, எத்தனை வருஷம்னாலும் நீ ஓடிக்கலாம். ஆனா நீ பரட்டையா மாறுவ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் உலகம். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியே இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படியே இல்லை. உலகம் வேற, இயேசு கிறிஸ்து வேறங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யோனாவின் சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற நாம, உலகம் வேற, இயேசு கிறிஸ்து வேற. நீ ஆண்டவருடைய சமூகத்துல விலகி அனைத்தையும் இழந்து போனா கூட திரும்ப இழந்து போனதை திரும்ப கொடுத்து அழகு பார்க்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து ஆனா அன்னைக்கு பன்னிக்கு கொடுக்கிற அந்த தவிட சாப்பிட ஆசையா இருந்தான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கொளுத்த கன்றை அடிங்க, பூசிங்க, சாப்பிடுவோம். கொளுத்த கன்று. இந்த அன்பு பெரியுது. இந்த அன்பை விட்டு தான் நீ விலகி போற. ஆண்டவர் மேல கோவப்படுற, சங்கடப்படுற, ஆண்டவர் மேல தூக்கி போடுற, அதை செய்யற. 3 மாசம் பேசாம இருக்க, 3 மாசம் வராம இருக்கிற, எதையும் செய்யாம இருப்ப. திடீர்னு ஆண்டவரோடு கூட உறவாடி வந்தனா உனக்கு ஆசீர்வாதம் பொங்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லாட்டா கொஞ்சம் பொறுமகனே அப்படின்னு சொல்லிட்டா போதும், வீஞ்சிட்டு ஓடியாந்துடுறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கு உன்னுடைய ஆண்டவர் சமூகத்தை விட்டு நீ விலகின எல்லா காரியத்துக்கும் தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடின நீ பாத்திரமா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் திரும்ப நாடி தேடி, ஆண்டவரே உமக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா நான் மன்னிப்பு பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தேவன் மனதுருகி ஓடி உன்னை அணைத்துக் கொள்ள தேவன் சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட மனிதனையும் அவரை நம்பி வர புறம்பே தள்ளுவதே இல்லை. நம்முடைய பாவங்களை, நம்ம அக்கிரமத்தை, நம்ம மீறுதலை ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். மனதுருக்கிற தேவனாய் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாடி தேடி ஓடி வந்தபடியினால தேவனை உனக்கு விலக்கி தாக்குறார். அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம் சொல்லப்படுது. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19 சொல்லப்படுது. அவர் அவர் கிருபை செய்ய விரும்புறபடினால அவர் என்றென்றைக்கும் கோபப்பட மாட்டார். அவர் திரும்ப நம்ம மேல் இறங்குவார். ஆழத்துல போட்டுருவார். அல்லேலூயா. மகனே மகளே, நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடினா கூட தேவன் ஆண்டவரே மன்னிச்சுக்காங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் இன்றைக்கு சேர்த்து அணைத்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. நீ இழந்து போனதை அனைத்தையும் திரும்ப கொடுத்து, புதிய வஸ்திரத்தை கொடுத்து, புதிய ஆளுகை மோதிரத்தை கொடுத்து, புதிய பாதரட்சையை கொடுத்து, அதுக்கு நான் என்ன புதிதான ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து தேவன் புசிக்கும்படியான ஆவிக்குரிய பூமிக்குரிய புசிப்பை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்படியாக தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம யோனாவின் புஸ்தகத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொன்னு என்னன்னா, சிறையிலையும் இந்த சிறையிருப்பிலையும் தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இந்த சிறையிருப்பிலையும் கூட தேவன் நம்மளை பாதுகாத்தார். நீங்க எடுங்க யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தெரிஞ்சோ தெரியாமலோ சிறையிருப்புல நீங்க மாட்டிட்டீங்க, நாம மாட்டிக்கிட்டோம். தேவன்
ஆண்டவரே மன்னிங்க, நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது, ஆண்டவரோடு கூட ஒரு சின்ன உடன்படிக்கை நம்ம பண்ணும்போது தேவன் நம்மளை மீட்டுக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சிறையிருப்பு பாருங்க, சிறையிருப்பும் கூட தேவன் எவ்வளவு பாதுகாப்பாக்கிறாங்க. சமுத்திரத்துல போட்டுட்டாங்க, சமுத்திரத்துல போட்டுக்கிற நல்ல நடுக்காடு நடுக்கடல் சமுத்திரத்துல போட்டாலும் எவ்வளவு நீச்சல் தெரிஞ்சாங்க, எத்தனை நாளுங்க நீச்சல் அடிப்பான் சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை நாள் நீச்சல் அடிப்பான்? அவனால உயிர் பிழைக்க முடியுமா? உயிர் பிழைக்க முடியுமா? பிழைக்கவே முடியாது. ஆண்டவர் உயிர் பிழைக்கும்படியாக நீ சிறைச்சாலைக்குள்ள போனாலும் பரவாயில்ல, உன் உயிரை தப்புவிக்கும்படியாக தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த மீனுக்குள்ள 3 நாள் பாதுகாப்பா இருந்தது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீ சிறைச்சாலையில தான் இருக்கிற, உண்மைதான். அது தெரிஞ்சோ தெரியாமல ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலைக்கு போன சிறைச்சாலை தான் இருக்கிற, உண்மைதான். அந்த சிறைச்சாலையிலும் உன் மேல கை வராத, கை யாரும் தொடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பாதுகாப்போடு தான் சிறைச்சாலை இருந்தேன். நீங்க அந்த வருடங்களை நீங்க நினைச்சு பாருங்க. இத்தனை நாட்கள் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் கண்ணீரும் பாதியிலும் ஒருவரும் கடந்து வராத பாதையிலும் கடந்து வந்ததான நீங்களும் நானும் ஆண்டவர் ஒருவரே பாதுகாத்தார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா என்ன செய்றாரு, ஒரு பெரிய சிலைய உண்டு பண்ணி எல்லாரும் போய் கும்பிடணும் அப்படின்ட்டான். உடனே நம்மால இல்ல இல்ல அப்படியெல்லாம் கும்பிட முடியாது, அப்பெல்லாம் கும்பிட முடியாது அப்படிங்கிறார். அது அந்த 17:3, 17, 18 மட்டும் படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவருங்க. அவன் சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறான், சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறான். அவன் இன்னும் ஒரு கடுமையான சிறைச்சாலைக்குள்ள போறான். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பாருங்க. விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் ஏங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பாருங்க. சிறைச்சால இருந்து வெளியே தூக்குவார். அப்படியே தூக்கல்னாலும் நீ கும்புற அந்த சிலையை கும்பிட மாட்டேன். படிங்க. ஆமா. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்குதான். ஆண்டவர் பாதுகாப்பாய் கொண்டாந்தாரு. எடுத்து கொண்டாந்து என்ன செஞ்சாங்க, அக்கினிக்குள்ள போட்டாங்க. அக்கினிக்குள்ள எத்தனை மடங்கு அக்கினி? 7 மடங்கு அக்கினி. 7 மடங்கு அக்கினி அக்கினிக்குள்ள போட்டாச்சு. அக்கினிக்குள்ள போட்ட பிறகு ராஜா பாக்குறாரு. 3 தான் போட்டோம் நம்ம. மந்திரிமார்கள் கூப்பிடுறான், 3 தானே போட்டீங்க, வேற எவனையாவது போட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சாமி 3 தான் அப்படிங்கிறாங்க. மந்திரி சொல்றாரு, 3 போட்டா 4வது ஒருத்தர் இருக்காரு, யாரு இது? 4வது ஒருத்தர் உலாவிட்டு இருக்காரு, யார் அதுன்னு கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எரிகிற அக்கினியிலையும் உன்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எரிகிற அக்கினிங்க, எரிகிற அக்கினி. யோனாவை மீனின் வயிற்றுல பாதுகாத்த தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினியில, அந்த அக்கினிகளை போட வந்திருப்பான் பாருங்க, அவனை கொண்டு போய் அதுக்குள்ள போடுறான். அவன் கூட செத்து போயிட்டாங்க. தூக்கி கொண்டு போட வந்தவன் செத்து போயிட்டாங்க. 27 படிங்க. 27, 3. தலைமயிறு கூட கருகாமல. தலைமயிர்லாம் சும்மா ரேசானா அப்படி கருகி போயிருங்க, ரேசானா கருகி போயிரும். அது கூட பாருங்க. அந்த வாசனை கூட
நீங்க அடுப்பை எரிச்சு பாருங்க, அந்த அக்கினி வாசனை தெரியும். அந்த வீடு ஃபுல்லா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதே சகோதரிமாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அக்கினி வாசனை. ஆனா அந்த சூளைக்குள்ளதாங்க அவன் இருந்தான், ஒண்ணு கூட இல்லை, ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி சிங்க கெபில 6ஆம் அதிகாரத்துல சிங்க கெபில கூட தானியேலை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த 6ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் இல்லைங்க. சிங்க கெபி பாஞ்சிரும். நீங்க அடுத்த வசனம் படிங்க, 24 படிங்க. மனுஷரையோ வென்றார். ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும்னா தரையில போய் வருது. அது ஒரு 10 அடி 15 அடி கூட இருக்கலாம், 15 அடி கூட இருக்கலாம். அந்த கெபி 15 அடி அதுல போடும்போது கீழே தரையில கூட விழ வைக்கலாங்க. பாய்ந்து நொறுக்கி போட்டுருச்சு பாருங்க. அதுதாங்க தேவன். ஆனா தானியேலை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைதான் நம்ம கடந்து வந்த பாதை, சிறைச்சாலைதான். நம்மள மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு மனிதன் உலகத்துல எவனும் பட்டிருக்க மாட்டான். உண்மையா பையா ஆண்டவரை நம்பி வந்ததுனால அவ்வளவு கஷ்டங்க. உண்மைதான். சிறைச்சாலைக்குள்ள நம்ம பட்ட கஷ்டங்கள் கண்ணீருக்கு அளவே இல்லை. தேவன் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12 6, 7 படிங்க. பாருங்க, பேதுரு ஒரு கட்டப்பட்ட சிறையில இருக்கான். அவர்தான் சீஃப் பாஸ்டர், அவர்தான் தலைமை போதகர். கிறிஸ்துவங்களுக்கே அவர்தான் தலைமை போதகர். அல்லேலூயா. அவர்தான் தலைமை அவர் சிறைச்சாலையில இருக்காரு. எத்தனை அடுக்கு தெரியுமா? 4 வகுப்பும் 4, ஒவ்வொரு இடத்துக்கும் 4 போர் சேவர்கள் வந்து 4 அடுக்குல அவன் பாதுகாப்பு பயங்கரமா இருக்கு. காலு கையெல்லாம் சங்கிலியா போட்டு ஒருவனும் அவனை தப்புக்கவே முடியாது. தேவன் பாதுகாத்தா, தூதரை அனுப்பினார், டக்குன்னு வெளியே கொண்டார். நீங்க 10ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, எல்லா காவலையும் உடைச்செறிஞ்சு சிறைச்சாலை இருந்து பேதுரு விடுதலை ஆனான். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட சிறையா இருக்கலாம், பிரியமான சகோதரனே சகோதரி, நீ சிறைச்சாலைன்னு சொல்றதான எந்த சிறையா இருக்கலாம், பினான்ஸ்ல சிறையா இருக்கலாம், உனக்கு பொருளாதாரத்துல சரியா இருக்கலாம், கடன் பிரச்சனை உனக்கு சரியா இருக்கலாம், வியாதி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், உன் சுபாவம் தான் சரியா இருக்குன்னா உண்மையிலே அல்லனா எந்த ஒரு சிறையா இருக்கலாம், தேவன் அந்த சிறையிலும் கூட தேவன் உன்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினார். நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொட்டு பார்த்தோம்னா தேவன் ஒரு குறை இல்லாம சிறைச்சாலையிலும் தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவதாக
ஆண்டவர் சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவை என்னச்சது கரையில கக்கி விட்டுச்சு. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் கரையில சிறைச்சல் இருந்து ஆண்டவர் கக்கி விடுகிறார். அல்லேலூயா. வெறும் சிறைச்சாலையில மட்டும் உன்னை விடுதலாக்கிட்டு நீ சுதந்திரமா நீ எங்க வேணா போப்பா வாப்பான்னு நான் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. புரிஞ்சுக்காங்க, புரிஞ்சுக்காங்க. ஆண்டவர் நீங்க சிறையில மாட்டுனது சிறைச்சாலை இருந்து ஆண்டவர் விடுதலையாக்குனார், உண்மைதான். உன்னுடைய சிறைச்சாலை இருந்து எல்லாம் பாதுகாத்து உன்னை விடுதலையாக்குனது உண்மைதான். அதோட நீ அவ்வளவுதான் பண்ணி நீ எங்க வேணா நீ போய்க்கா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரு. நீங்க அடுத்து 3ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் சொன்னாரு, சிறைச்சாலை இருந்து வெளியே கொண்டாண்டல்லப்பா, உன்னை சிறையில இருந்து வெளியே கொண்டாண்டல, உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டல, சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுத்துட்டல, நீ இப்ப என் வேலையை செய்ய. இப்போ நீ என்ன செய்யணும்? ஏன் வேலை செய்யணும்? தடவை சொல்லும் போது நம்ம செய்யல. தடவை நீங்க 1ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. தடவையும் அவர்கிட்ட அதான் சொன்னான். பிரியமான மகனே மகளே, நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு உன்ட சொல்ற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஐயோ ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, நீ எப்போ நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு நீ வந்து ஞானஸ்நானம் பெற்று நீ ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருந்து ஆண்டவரோடு கூட உறவாடி நீ வந்த நாட்கள் கொண்டு அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு, நீ எனக்காக வேலை செய், நீ எனக்காக வேலை செய். நீ தான் என்ன செஞ்ச அது கொஞ்சம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலைக்கு நாள சிறைச்சாலை கொடுத்தாரு. சிறைச்சாலை இருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. சிறையில இருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலாக்கி ஆண்டவர் சொல்றாரு, திரும்பியும் எனக்காக வேலை செய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு இனி சிறைங்கிற வாழ்க்கையே இல்லாம போயிடும். பிரியமானவர்களே, எதுக்கு பாவத்துல இருந்து வெளியே கொண்டாந்தாரு? எதுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு? எதுக்கு கட்டுல இருந்து எடுத்தாரு? இன்னைய வரைக்கும் சிறையில இருந்து எதுக்கு மாற்றி கொடுக்காரு? மந்திர தந்திரத்துல இருந்து உங்களை விடுதலை ஆக்குறதுக்காக, நோய்கள் இருந்து விடுதலை ஆக்குறதுக்காக, சாபத்துல இருந்து எதுக்காக விடுதலை ஆக்குறதுக்காக ஆண்டவர் கிரயத்துக்கு வாங்கி இருக்காருங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் ஆண்டவருக்கு கிரயமா இருக்கப்பட்டேன். ஆண்டவர் என் வேலையை செய்யறதுக்கு நீ தயாராக, என் வேலையை செய்யறதுக்கு நீ செய், மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட, எல்லாத்தையும் நான் தருவேன். ஆனா ஏன் வேலையை செய்யணும் நீ? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-19 படிக்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படும். என்கிட்ட எல்லா அதிகாரமும். ஒவ்வொரு அசைவும் சிருஷ்டியும் மனிதர்களும் மிருகங்களும் எல்லா ஊரும் பிராணிகள் ஒன்றும் ஏன் அதிகாரத்துக்குட்பட்டவைகள், ஏன் அதிகாரத்துக்குட்பட்டவை. நான் நின்றுனா நிற்கும், எந்திரிக்கும், ஆகாரம் போட்டுனா வாயை திறக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு, அவர் அதிகாரம் வச்சிருக்காரு. வானத்தையும் பூமியும் அதிகாரம் எனக்குட்பட்டது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷலாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் எந்த வல்லமையும் தீமையும் அணுகாதபடிக்கு நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணுதாங்க சொன்னாரு, உன்னை ரட்சிக்கப்பட்ட நாட்களையும் அதான் சொன்னாரு. இப்பவும் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லதாதான், நீ புறப்பட்டு போ. ஏன்னா நீ சீஷனாய் மாற வேண்டும். நீ என்னவா மாறணும்? நீ என்னவா மாறணும்? சீசனாய் மாறணும். நீ சீசனாய். நீ என்ன நினைக்கிற? நான் விசுவாசியா இருந்தா போதும், ஏதோ எல்லாரும் கடைசியா சொல்லுவாங்க, ஏதோ எனக்கு என்னமோ கிடைச்சாங்க. பரலோகத்துல நிறைய வாசஸ்தலம் இருக்குங்க. எனக்கு ஏதாவது ஒரு இடம் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் என்னை தேட்டும்படியாக சோதனை காலத்துல நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே என்ன செய்வீங்க எனக்கு தெரியாது, நான் உண்மை விட்டு ஒரு நாள் போக மாட்டேன், எனக்கு ஒரு இடம் கொடுத்தா போது நான் ஓடிடுறேன். ஆண்டவர் அதுக்காக அழைக்கல பிரியமான, உன்னை அழைச்சதுக்கு நோக்கம் நீ சீசனாய் மாறு. நீ சீசனாய் மாறணும். உன்னை அழைச்ச காரணம், உன்னை கட்டுகள்ல இருந்து எல்லா பாவத்தின் நோய்கள் இருந்து எல்லா சூழ்நிலையில இருந்து எடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நீ சீசனாய் மாறும். புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. இயேசுவை பற்றி சொல்லு. இயேசுவை பற்றி கேட்கிற மனிதர்கிட்ட கேளு. தினமும் உன்கிட்ட போன் பேசுவாங்கல்ல, அவங்ககிட்ட பேசு. நீ தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லு, தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லு. சபைக்கு கூட்டிட்டு வா, ஞான ஸ்நானத்தை எடுக்க வை. ஞான ஸ்நான சத்தியம் என்ன என்பதை சொல்லு. ஞான ஸ்நானம் சத்தியம்னா என்ன என்பதை நீ தெரிஞ்சுக்கோ. நீ சொல்லு. நீ சொல்லிட்டு நீ சீஷனாய் மாறு, மற்ற உலை சீஷராய் மாற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பிரியமான. ஆண்டவர் அழைத்த நோக்கத்துக்கு அவர் அதைதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு, உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு, உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கலாம் தள்ளினால இன்னைக்கு சிறையிருப்புல மாட்டின. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சிறையிருப்புல இருந்து ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த சிறைப்பு உனக்கும் சரி, உன் குடும்பமும் இன்றைக்கு விடுதலை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தையும் பிரகாரமாய், இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் நமக்கு சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆகிறான். தீவிரமாய் இன்றைக்கே விடுதலை ஆகிறான். ஆண்டவரே நானும் என் குடும்பம் இன்றைக்கே விடுதலை ஆகும், இன்றைக்கே விடுதலை ஆகிற. ஆண்டவரே யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படியே நீ சீசனாய் மாறு. மகனே மகளே, நீ சீசனாய் மாறு, நீ சீசனாய் மாறு. புறப்பட்டு போ. சகல ஜாதிகளையும் சீஷராய் மாற்று. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்று, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்று. ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். உன்னை விடுதலை ஆக்குவதற்கும் சிறையிருப்பிலிருந்து மாற்றினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. இந்த ஆண்டவர் விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ 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 ஆண்டவர்கிட்ட நல்லா ஒப்புக்கிடு. ஆண்டவரே நான் புறப்பட்டு போகிறேன். ஒரு நல்ல ஒரு தீர்மானம், நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவரே, நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவரே, நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவரே, நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கினீர். இன்றைக்கு விடுதலை ஆக்கினீர். எனக்கும் என் குடும்பத்துக்கு விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. நான் புறப்பட்டு போகிறேன். யோனா நினிவேக்கு போன போல நான் அந்த தேசம் எங்கும் புறப்பட்டு போகிறேன். இந்த தேசம் எங்கும் புறப்பட்டு போகிறேன். நான் சீஷனாய் மாற்ற போகிறேன். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்குமாறு வேண்டுகிறோம். ஆண்டவர் சொல்றார், சதா காலத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்.
எந்த வல்லமை கிட்ட வராதபடிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். எந்த வல்லமை பாதிப்பில்லாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூட ஆண்டவர் இருக்க போகிறார். அவருடைய சமூகத்துல நீ இருந்தா போதும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீ இருந்தா போதும். ஆண்டவர் உன்னை இதுவரைக்கு சிறையிருப்பு காலத்திலையும் உன்னை பாதுகாத்தார். இப்பொழுதும் கூட அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுங்க மகனே மகளே. ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானாடு. ஆண்டவரே, நான் புறப்பட்டு போறேன். உம்முடைய வார்த்தையின்படியே நான் புறப்பட்டு போறேன். நான் சகல சாதிகளையும் உம்முடைய நாமத்தை சொல்லுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். சிறைப்பட்டு போன நீ தீவிரமாய் விடுதலையாக போகிறாய். இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரும்போது நீ ஒரு சுதந்திரவாளியாய் நீ காணப்பட போறாய். நீ இனிமே யாருக்கும் அடிமையாய் இருப்பதில்லை. எந்த பாவ பழக்க வழக்கத்துக்கு, எந்த சுபாவத்துக்கும், எந்த வல்லமைக்கு நீ அடிமை அல்ல. நீ சுதந்திரவாளி. இயேசுவுக்கு மாத்திரம் அடிமை நீ. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.